பிரைஸ் தி லார்ட். நம்மத்திலே உயிரோடு கூட எழுந்தவர் இருக்கிறார். அவரை ஆராதிப்போம். சாவை வென்றார், பாதாளத்தை வென்றெடுத்தார். ஓ நன்றி, சோதரன். ஆராதிப்போமா? ஓ நல்லவரே, எங்கள் மீட்பரே, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். சதாகாலம் அரசாழ்வார். அவரை நான் ஆராதிப்பேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா. எங்களை ரட்சியும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தேவ மக்களே, கால வேளையிலே இந்த சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. பாதாளத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர் இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறார். அவருடைய கல்லறை காலியாக இருக்கு. ஏனென்றால் அவர் அங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் சமூகத்தில் விட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க. சத்த காரியங்களா இருக்கலாம், மரணத்தின் வேதனையாக இருக்கலாம், பாதாளத்திலுடைய அங்கலாய்ப்பா இருக்கலாம். என் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பது நிச்சயம். அவரை நம்பும் பொழுது அவர் உயிர்ப்பிக்கிறார். மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாதாளம். கர்த்தர் அந்த மரணத்தின் கூரை உடைத்து போட்டார். எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க வியாதி, மன கிளேசம், பிரச்சனை, தடை, பாரங்கள் வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்ததை நான் நம்புகிறேன், நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனை அப்படியே உங்களை ஒரு கல்லறைக்குள்ள வச்சதை போல எல்லா விதத்திலும் அடைச்சு போட்டிருக்கலாம்.
கர்த்தர் உங்களை அங்கிருந்து உயிர்ப்பிப்பார். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ மக்களே, இந்த காலவெளியிலும் மீகா 2:13 ஆதாரமாக எடுப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களை இந்த பாடல் வழியா வழி நடத்தும் பொழுது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? அன்னைக்கு அந்த மரண வேதனை, அந்த சாபம் எல்லாம் இயேசுவின் மேல இறங்குனது. அது எதுக்கு தெரியுமா? நம்ம சுகமாய் வாழணும்னு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இதே போல பிரச்சனைகள், தடமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை தடைகள் உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆனா தடைகளை நீக்கி போடுகிறாராம் கர்த்தர். அது வியாதியாக இருக்கட்டும், கொள்ளை நோயா இருக்கட்டும், பரம்பரையாக தொடர்ந்து வருகிற சாபக்கட்டுகளாக இருக்கட்டும், சில கட்டுகள், சில பிரச்சனைகள், குடும்பத்தில் நன்மை பார்க்க முடியல, சேமத்தை பார்க்க முடியல, கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியல, பாக்கியத்தை எடுக்க முடியல. ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கொடுக்கிறேன். அந்த தடைகளை நீக்கி போடுகிறார், உடைக்கிறார். வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, ஓ மரணமே உன் கூர் எங்கே? கேளுங்க, உன் கூர் எங்கப்பா? உடஞ்சிருச்சு, உடைச்சிட்டாரு. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மரணமும் இந்த பாதாளமும் தான் வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவைகள் தோத்து போய் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டது. இயேசு நாமம் மாத்திரம் எல்லா இருதயங்களிலும், எல்லா விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் அவர் ஜெயத்தை எடுத்து கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் எடுப்பது அதிக நிச்சயம். God bless you. Bye bye.